ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. என்னுடைய பசங்க வந்து காலையில் 7:30க்கு ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ நான் 7 மணிக்கு சமையல் வேலையை முடித்தா தான் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வைக்க முடியும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க சாப்பிட முடியும். அதனால் என்ன செய்வேன் அப்படின்னா, காலையிலே நைட்லேயே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். காலையிலே எந்திரிச்ச உடனே நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பிறகு தலைலாம் இழுத்து விடணும், அப்படியே வேலைகள் இருக்கும். அதனால் நேரத்தோடயே எந்திரிச்சு காலையிலே என்னுடைய நேரத்தோடனா ஒரு 5 மணி போல் தான் நான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே ஒரு ப்ரேயர் நடக்கும் சர்ச்சில். அந்த ப்ரேயருக்கு கொஞ்சம் நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து சமையல் வேலையை தொடங்குவேன். அவ்வளோதான். அப்போ காலையிலே சமையல் வந்து வச்சுருவேன் அடுப்பில். தீ பற்ற வச்சுட்டேன்னா தண்ணி காஞ்சிட்ருக்கும். அதனால் அரிசியை களைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அரிசியை வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நம்மளுடைய சமையல் வேலை ஒவ்வொன்றையா நான் பார்ப்பேன். காலையிலே பசங்க வந்து நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா காரில் கொண்டு போய் தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டைம் அவங்களுக்கே இருக்காது. அப்போ நான் அதனால் என்ன செய்வேன்னா, நேரத்தோடு சமையல் வேலையை முடித்து அவங்கள சாப்பிட வச்சு தான் நான் அனுப்புவேன். கேஸ் வந்து தீர்ந்துடுச்சு. அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கரண்ட் அடுப்பில் தான் வச்சேன். அப்போது கரண்ட் அடுப்புலேயும் வச்சேன், மறுபடியும் சாதத்தை விறகு அடுப்பில் வச்சுட்டேன். அப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா, முதல்ல மீனுக்கு மசாலா தடவி நேற்று நைட்டே வச்சுருந்தேன். அந்த மீனை எடுத்து சட்டியில் போட்டு நல்லா அதையும் நல்லா பொரித்து அதை எடுக்கிறதுக்கு இது பண்ணிவிட்டு, அப்புறம் கொண்டக்கடலை வந்து குக்கரில் போட்டால் குக்கர் வந்து அதில் வைக்கலாம் கரண்ட் அடுப்பில். அதனால் அதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து காலிஃப்ளவர் வந்து என்ன மசாலா தடவி வைக்கணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றி அதையும் வச்சுருக்கேன். மீன் வந்து பொரித்து வச்சுட்டேன். அதான் இருக்குதா. அதுக்கு பிறகு அதை மசாலா தடவி வைக்கணும். கொஞ்சம் தேங்காய் வந்து உடைச்சேன். அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா ரசத்துக்கு. ஏன்னா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்தால பிசைஞ்சு அப்படியே ஒரு தக்காளியும் வச்சு ரசம் வச்சுருவேன். ஆப்பத்துக்கு வந்து மாவு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதனால் அதுவும் இருக்குது. இனிமேல் எல்லாம் மசாலாலாம் தடவணும். நான் ரசத்தை அடுப்பில் கூட்டிட்டு மசாலையும் தடவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். முட்டை வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 5 முட்டையை வந்து வேகிறதுக்கு போட்டேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறவங்க போட்டும், போகலைன்னா அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்காக வச்சுருக்கேன். மறுபடியும் அதில் உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்தேன். பாத்திரம் வேறு பாத்திரம் இல்லை. இதில் டீ போட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. குக்கரில் வந்து விசில் வந்துட்டு அதில் கடலை அதாவது கொண்டக்கடலை, மறுபடி கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பல்லாரி, தக்காளி, மறுபடியும் நாங்கள் மசாலா போடுவோம் அதெல்லாம் போட்டு எடுத்து அதை வந்து வேக வச்சு எடுத்து இறக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து ரசம் வைக்கிறதுக்கு அதுவும் கரண்ட் அடுப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வைக்கணும். பூண்டு வந்து சதைச்சி வச்சுக்கிட்டேன். காலிஃப்ளவருக்கு மசாலா தடவி அதையும் வச்சுட்டேன். இனிமேல் காலிஃப்ளவர் பொரிக்கணும். அதை ரசத்தை வச்சிடலாம் அப்படின்ட்டு சாதமும் கொதித்து கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துட்டு நம்ம அந்த தணலையே வெந்துடும். அதனால் அதையும் அப்படியே போட்டாச்சு. அது இருக்கட்டும் அப்படின்ட்டு இனிமேல் ஆப்பம் மட்டும் சுடணும். இங்கே வந்து தாளிசம் பண்ணுறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல் எல்லாமே பிச்சு போட்டு தாளிசம் பண்ணியாச்சு. அது தாளிசம் பண்ணினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் தூக்கி அந்தால நம்ம தட்ட வேண்டியதுதான். அதாவது பூண்டை. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற பொருள் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது நம்ம மறுபடியும் வேலை செஞ்ச மாதிரி இருக்காது. ஒரே தடவை இப்போ நான் வந்து 2 வத்தல் எடுத்தேன். ஒரு வத்தல் தான் தாளிக்கிறதுக்கு போட்டேன். ஒரு வத்தலை தூக்கி உள்ளே போட்டு அப்படியே மூடி அந்த இடத்த வச்சுட்டேன். அப்படி நம்ம வைக்கலான்னா அது அதில் இருக்கும். அப்புறம் பசங்க போன பிறகு தான் மறுபடியும் அதுக்குன்னு ஒரு வேலையை நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்வேன்னா, நான் மறுபடியும் நம்ம தானே செய்யணும். அதை இருக்கும்போதே கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். நம்மளும் அந்த நேரம் சும்மா தான் இருப்போம். அதனால் அதை எடுத்து அதில் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருவேன். மறுபடியும் ரசத்தை அடுப்பில் போட்டாச்சு. மறுபடியும் கொண்டக்கடலைக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் தூக்கி ஊற்றி அதையும் கொதிக்க வச்சு இறக்கணும். அதை இறக்கி வச்சுட்டு தாளிசம் பண்ணி ஊற்றணும். இந்த பக்கம் வந்து ஆப்பத்துக்கு வந்து ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆப்பமும் சுட்டு அதையும் இதுங்கணும். சாதம் வந்து வெந்துடுச்சு. இன்னும் அதை வடிக்க தான் செய்யணும். இதில் பசங்களுக்கு அதுக்கு முந்தி நம்ம தண்ணி பாட்டில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தேன். ஏன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். குருமா வச்சாச்சு. மறுபடி காலிஃப்ளவர் பொரிச்சாச்சு. அப்புறம் மீன் வந்து பொரிச்சிட்டேன். அதான் இருக்குது. அப்புறம் ரசம் வந்து வச்சாச்சு. அப்போ வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் முட்டை வந்து நம்ம வந்து வேக வச்சுருப்போம். அது வந்து அந்த இன்னொரு சின்ன பானை இருக்குல்ல அதில் தான் இருக்குது. குருமா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் முட்டை வெந்துட்டுருக்கு. முட்டை வெந்த பிறகு அதை உடச்சி அதை வச்சுக்கிடலாம். அப்போ தண்ணி பாட்டில் வந்து நம்ம அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு அதெல்லாம் வச்சிடலாம். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு அவங்களுக்கு சாதம் வடித்தோன்னா அதையும் வச்சிடலாம். லஞ்ச் பேக் எல்லாமே அதில் தான் இருக்குது. தண்ணி, ஸ்பூனு வைக்கணும். மறுபடியும் லஞ்ச் டவல் வைக்கணும். ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா என் வேலை முடிஞ்சிடும். இதில் வந்து தாளிசம் பண்ணி ஊற்றிருந்தேன். இதில் இருந்தால் நம்ம மீன்லாம் பொரிச்சிருந்தால அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சு
எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பாத்திரங்கள்லாம் அங்கே இல்லை. ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு எங்கள் பசங்க சாப்பிட்டா அவங்க பிளேட் மட்டும் வரும். இப்போ நம்மளுடைய டைம் என்ன அப்படின்னா 6:26 6:26க்குள்ளே நான் வந்து என்னுடைய சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். நான் முடித்தது வந்து 5 மணிக்கு முடித்தேன். ஆனால் ப்ரேயரில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய சமையல் வேலையை தொடங்கினேன். இத்தனைக்கும் கேஸ் இல்லை, விறகடுப்பில் சாதத்துக்கு வச்சுருந்தேன். மறுபடியும் எல்லாமே கரண்ட் அடுப்புலேயே வச்சு செஞ்சேன். எல்லாமே முடிச்சிட்டேன். அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் இது பண்ணியாச்சு. பசங்களுக்கு தலைலாம் இழுத்துட்டேன். அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காங்க. சாலம்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லா சாலம் சாப்பிட்டுட்டான், பெர்லின் சாப்பிட்டுட்டா, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மணி வந்து 7:30 ஆகுது. எங்கள் மணி வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட். பர்சி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பெர்லின்லாம் பரப்பிட்டாச்சு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க புக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. நம்மளுடைய கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. என்னென்ன பாத்திரங்கள் அவங்க சாப்பிட்ட பிளேட் மட்டும்தான் இருக்குது. மொத்தத்தில் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். என்னுடைய வேலை வந்து இன்றைக்கி 6:30க்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.